ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தினம் ரத சப்தமி. இந்த ஒரு மந்திரத்தை விளையாட்டா ஒரு முறையோட சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களோட பாவங்கள்லாம் விலகி எல்லா செல்வங்களும் வீடு தேடி வரும். இனி ராஜயோகம்தான். ரத சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா பகவான்களுக்கும் ஜெயந்தி இருக்கிற மாதிரி சூரிய பகவானுக்கும் ஒரு ஜெயந்தி இருக்கு. அதுதான் ரத சப்தமி. உத்தராயண காலத்துல தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7வது திதி சப்தமி. அந்த நாள் தான் ரத சப்தமியா நம்ம எடுத்துக்கிறோம். சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பலவிதமான நன்மைகளை நமக்கு அருள்வார் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை, பெரிய ஐதீகம். அந்த காலகட்டத்தோட முதல் நாள் நாம் சில விஷயங்களை பண்ணுறது மூலயமா, சில மந்திரங்களை சொல்கிறது மூலயமா சூரிய பகவான் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சொல்லப்போனால் சூரியன் பிறந்த நாளாக கருதப்படக்கூடியது தான் இந்த ரத சப்தமி. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அபூர்வ நாள் இது. அன்னைக்கு தினம் காலையில் எழுந்த உடனேயே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யணும். நம்மளோட முந்தைய பதிவில் எருக்கை இலையை வச்சு எப்படி குளிக்கணும், அது மூலயமா எப்படி பாவங்கள் விலகும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த எருக்கை இலையை வச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறையாவது விளையாட்டை கூட சொல்லி பாருங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை ஒரு முறையோ 5 முறையோ 9 முறையோ உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லலாம். ஆனால் குறைஞ்சது ஒரு முறையாவது வாய் விட்டு உச்சரிச்சிடுங்க. அப்படி செய்யறது மூலயமா சூரிய பகவானோட அருள் கிடைக்கும். அதுவும் ரத சப்தமியாக இருக்கக்கூடிய இன்னைய தினம் நீங்கள் சொல்கிறது மூலயமா உங்களோட முன்ஜென்ம பாவங்கள் விலகும். முன்ஜென்ம பாவங்கள் உங்களை துரத்திக்கிட்டு இருக்கு, உங்களை அறியாமையே ஏதோ பாவங்கள் உங்களை பின்தொடருது அப்படின்னா அப்படிப்பட்ட பாவங்கள்லேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு மந்திரம், இந்த ஒரு ரத சப்தமி வழிபாடு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.